ஆமினா சமையல் டுடே நம்ம சேனலில் ஹெல்த்தியான பருப்பு கடையில் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ரைஸு சப்பாத்திக்கெலாம் சைடிஷ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிடும்போது சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான பருப்பு கடையில் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ கிளிக் பார்க்க முடியும். எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பருப்பு கடையில் பண்ணுறக்கு 100 கிராம் துவரம் பருப்பை 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் போட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் நம்ம ஊற வச்சுருக்கிற துவரம் பருப்பை தண்ணி இல்லாமல் சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 5 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்திக்கலாம். பூண்டு சேர்த்தும் போது நமக்கு வந்து வாய்வுத்தூள் இருக்காது. கூடவே ஒரு சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இதில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 5 பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 விசில் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 4 விசில் வந்ததை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா குக் ஆகிருக்கு. பச்சை மிளகா தக்காளி எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதை பருப்பு மரத்தை வச்சு லேசாக கடைஞ்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு நல்லா கடைஞ்சிட்டேன். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தும் போது இந்த பருப்பு கடை வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுமே 1/2 டீஸ்பூன் கடுகு பொரியட்டும். கடுகு பொரியும் போதே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள் எண்ணெய் நல்லா பொரிஞ்சதுமே 2 வரமிளகா, பாருங்கள் எண்ணெய் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை எண்ணெய் நல்லா பொரிஞ்சதுமே 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை லேசாக வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கும் போது இதெல்லாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு வேக வைக்கும் போது நம்ம உப்பு போட்டிருந்தோம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் பாருங்கள் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கியிருக்கு. இந்த பதத்துக்கு வரும்போதே நம்ம இதில் 1 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம எவ்வளோக்கெவ்வளோ பூண்டு உடம்புக்கு சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது இல்லாமல் இந்த பூண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளிக்கும் போது இந்த பருப்பு கடை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயமும் பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு நல்லா நான் வதக்கிட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை இதை சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கூடவே இதில் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழைகளை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டான பருப்பு கடையில் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இது சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டீங்க, இனியும் கொஞ்சம் நல்லா ருசியாக இருக்கும். சப்பாத்திக்கு இது நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்களும் இது போல் பருப்பு கடையில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.